ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். ஸோ உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 0% சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் சென்ட் மணி ஃபார் வேலட் டு பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ நாம் சொல்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் மூலமா இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பேடிஎம் பிஸ்னஸ் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்மோட தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேடிஎம்மில் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். நீங்கள் வந்து அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் பேடிஎம்மில் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பேடிஎம்மில் எப்படி வந்து லாகின் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் அந்த பேடிஎம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒன் டைம் வந்து பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு இதில் வந்து எடுத்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் எப்படி மினிக்கா யூஸ் பண்ணுறது, ஆதார் கார்டு வச்சு அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ 33% இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வேணால் உங்களுக்கு ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐபிசி கோட் எல்லாமே வந்து கொடுத்து ஆட் பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்லேருந்து சென்ட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் சிம்பிளுக்கு பக்கத்தில் அந்த QR கோடு மாரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து QR கோடு ஒன்றும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் QR கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அந்த QR கோடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதா தான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த QR கோடு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட் இந்த QR கோடுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சென்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கு வேலெட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கலாம் அந்த அமௌண்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்டோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலெட்லேருந்து வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ட்ரு அமௌண்ட்டுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அப்படின்னா வேலெட் கேட்கும். நீங்கள் வந்து வேலெட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அந்த அமௌண்ட். ஸோ ஏன் உங்களுடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரே அக்கௌண்ட்லேருந்து இந்த கிரியேட் பண்ண அந்த பிஸ்னஸ் பேடிஎம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓன் அக்கௌண்ட்லேருந்து ஓன் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதோட பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட் பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட்டில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ண வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்லேருந்து ஸோ நீங்கள் அந்த QR கோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுடைய பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து என்னுடைய வேலெட்லேருந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்புக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து 400 வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுமாரோ 6 AM வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.